ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, மசாலா சுண்டல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 6 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 தக்காளியையும் கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் தோல்கள்லாம் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஒரு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு 1 கப் வெள்ளை பட்டாணியை, அதாவது 300 கிராம் இருக்கும், அந்த பட்டாணியை ஒரு 8 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. இதை நான் நைட்டு ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். 1 கப் பட்டாணிக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. இது கரெக்டான அளவாக இருக்கும். பட்டாணியையும் நான் நல்லா தண்ணி கொதித்த பிறகு இதை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் இதுக்கு ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக வெங்காயம், கேரட், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இது எல்லாமே பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். லாஸ்ட்டாக மேலே தூவி சாப்பிட்றதுக்காக. இது நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கரிச்சிட்டுனா டேஸ்ட்டே மாறிடும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளேக்ஸ் தனியாக கடையில் கிடைக்கும். இதே மாதிரி வாங்கி வச்சுக்கிங்கன்னா நம்ம எப்போனாலும் செய்யும்போது எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நல்லா வந்துடும். இதேமாதிரி நானும் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மசாலா சுண்டல் வேக வச்ச தண்ணியை நீங்கள் எப்போதும் தனியாக கீழே ஊற்றிடக்கூடாது. நீங்கள் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த அளவு பட்டாணி நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி மசாலா அரைச்சி வச்சுருந்த மசாலாவை எண்ணெய் ஊற்றி அது மேலே அந்த மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்ச பிறகு அதில் நல்லா கொதி வந்த பிறகு பச்சை வாசனையெல்லாம் போயிடும். அந்த ஸ்டேஜில் எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது நான் இல்லைங்கிறதுனால சேர்த்துக்கல, நீங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் வெந்த பிறகு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துட்டு இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருந்த வெள்ளை பட்டாணியை நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி தனியாக எடுத்து வச்சுருந்த வடித்து வச்சுருந்த தண்ணி, பட்டாணியோட சேர்த்து கொதி வந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி தான் இதில் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அந்த தண்ணி நீங்கள் கீழே ஊற்றிடக்கூடாது. அப்படி நீங்கள் கீழே ஊற்றிட்டிங்கன்னா இதுக்கு பட்டாணி சாப்பிட்றதே டேஸ்ட் இருக்காது, அந்த சத்தும் இருக்காது, வேஸ்ட்டு தான். ஸோ நம்ம கொதிக்க வச்சுருந்த பட்டாணி தண்ணியையும் இதோட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வைக்க வேண்டியதுதான். ஃபைனலாக நான் பட்டாணி தனியாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக கடையில் இப்படி தான் கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி நம்மளும் வெங்காயம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் கேரட்டு, துருவின கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாமே சேர்த்து கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம சுட சுட சாப்பிட வேண்டியதான். இது அப்படியே ரோட்டு கடையில் நீங்கள் எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.